முத்தையாவும் செல்வியும் விஜயபுரம் கிராமத்தில் வாழ்ந்து வந்துன்னு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. அவங்க வெளியூரில் வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க. இன்னும் ஒரு 2 நாள்ல நம்ம பொண்ணு வந்துடுறேன்னு சொன்னாங்க. பொங்கலுக்கு எங்க வராம போயிடுவாளோன்னு நினைச்சேன். எப்படியோ லீவ் கொடுத்துட்டாங்களாம், வந்துருவா. லீவ் இல்லைன்னா கூட லீவ் போட்டு வர சொன்னம்மா நான். அவள் வந்துடுவான்னு எனக்கு தெரியும். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. பண்டிகை நாளில் கூட வரலினா எப்படி? பொங்கல் பண்டிகைக்கு அந்த ஊர் தலைவர் விளையாட்டு போட்டி, கோலம் போட்டின்னு நிறைய போட்டி நடத்தினாங்க. நாளைக்கு கோலம் போட்டி இருக்குமா? யார் யாரெல்லாம் வரீங்களோ அவங்கெல்லாம் பேர் கொடுத்துருங்க. என் பையன் வீடு வீடாக வந்து யார் யாரெல்லாம் போட்டிக்கு வரீங்களோ அவங்க பேரை எழுதின்னு போவான். கரெக்டாக 6 மணிக்கு வீட்டில் இருங்க எல்லாரும். கோலம் போட்டிக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும்தாம்மா கலந்துக்கணும். அவங்களுக்கு 25 வயசு கீழே இருக்கணும். 25 வயசா? நமக்கு 28 வயசு ஆகுது. என்ன பண்றது? இவரு என்ன புது புது ரூல்ஸா போட்டுன்னு இருக்காரு? அட, என்ன ஊர் தலைவரே 25 வயசு கீழே இருக்கணும்னு சொல்றீங்க? அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றதா? உங்களுக்கெல்லாம் சமையல் போட்டி இருக்குமா? 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சமையல் போட்டியில் வந்து கலந்துக்கலாம். இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு சாப்பாடை செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுங்க. அது நல்லா இருந்தால் உங்களுக்கு தான் ப்ரைஸு. ஐயையோ, நமக்கு வேற சமையல் ஒழுங்கா வராதே. இவரு வேற சமையல் போட்டியில கலந்துக்கலான்னு சொல்றாரு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த ஊர் தலைவரோட பையனும் வீடு வீடாக வந்து பேர் எழுதின்னு போனான். ஏன்பா, என் பொண்ணு பேரு லக்ஷ்மி. அவ பேரையும் எழுதிக்கோ. அவ ரொம்ப நல்லா கோலம் போடுவா. ஆமா, லக்ஷ்மி அக்காவுக்கு கோலமே போட வராது தானம்மா? நல்லா கோலம் போடுவா, பேர் எழுதிக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க அம்மா. என்னன்னு தெரியலையம்மா. அவங்க எப்படி போனா நமக்கு என்ன? விடு. அவங்க கிட்டலாம் நம்மளால பேச முடியாதும்மா. சும்மாவே வானத்துக்கு பூமிக்கு குதிப்பாங்க. அவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? எப்படின்னா போட்டு விட்டுரு. சரிம்மா, நீயும் போட்டியில கலந்துக்கோ, சரியா? ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை, கலந்துக்கிறோமோ அதுதான் முக்கியம். ஆனா அம்மா, எனக்கு தான் கோலம் போடவே வராது. நான் என்ன பண்றது? எனக்கு அந்த தாமரை கோலமும் நட்சத்திரம் கோலமும் தாம்மா தெரியும். அதுவும் குட்டியா இருக்குமா? பரவாயில்லம்மா, குட்டியா இருந்தா என்ன, போடு, நல்லாதான் இருக்கும். செல்வியோட பொண்ணும் பட்டணத்துல இருந்து கிராமத்துக்கு வந்தாங்க. ஆமாடி லட்சுமி, வந்துட்டியா? வா. உன்னதான் இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துன்னு வாசல்லே உக்காந்துன்னு இருந்தேன். இப்பதான் எழுந்து உள்ள வந்தா நீ எப்படியோ வந்துட்ட. ஆமாம்மா, ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடு. சரி செல்வி, சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெடியாகு. கோலம் போட்டியில உன் பேரையும் கொடுத்துருக்கேன் நானு. எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க என்னன்னெல்லாம் சொல்றாங்களாம், போய் பார்த்துட்டு வந்துடுவோம். கோலம் போட்டியா? எனக்கு தான் கோலம் போடவே வராது. என் பேரை எதுக்குமா கொடுத்த? என் மானத்தை வாங்காம விட மாட்டியா? என் கோலத்தை பார்த்து எல்லாரும் சிரிக்கணுமா? அட லட்சுமி, நீ ஒன்னும் கோலம் போடாத. அதுக்கெல்லாம் நான் பிளான் வச்சுன்னு இருக்கேன். நீ சாப்பிட்டு ரெடி ஆயிட்டு வா, போலாம். அவங்களும் ஊர் தலைவர் சொன்ன இடத்துக்கு போனாங்க. விளையாட்டு போட்டியில் மொத்தம் 30 பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் கோலம் போட்டியில் என்ன 2 பேர் தான் பேர் கொடுத்துருக்காங்க. இன்னும் லக்ஷ்மி, இன்னொன்று கவிதா. இவங்க 2 பேர் தான் கோல போட்டியில் கலந்துக்க போகிறாங்க. எல்லாரும் விளையாட்டு போட்டிக்கு கலந்துன்னு இருக்கீங்க, கோலம் போட்டியில் கலந்துக்க காணுமே. சரி, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நீங்களே எழுந்து போட ஆரம்பிச்சிடுங்க. நாங்கள் வந்து எழுப்பி விட்டுன்னு சொல்லி நல்லா இருக்க மாட்டோம். 2 பேர் தானே, 5 மணிக்கு எழுந்து போடுங்க. நாங்கள் 7 மணிக்கு வந்து பார்த்துன்னு போயிடுவோம். யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் ப்ரைஸு, கேட்டுக்கோங்க. லட்சுமியை கேட்டால, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்து போடணுமாமே. நைட்டு 9 மணிக்கெல்லாம் எல்லாரும் தூங்கிடுவாங்க. நம்ம அப்போ போட்டுருவோம். அட வேணாமா, எதுக்கு இந்த பேராசை? ஏதாவது ஒரு கோலத்தை சொல்லி கொடுமா நீ இப்பவே. நான் அதை நல்லா கற்றுக்கணும், நாளைக்கு காலையிலே போடுறேன். நீ எப்போ கற்றுக்கணும், எப்போ போடுறது? நமக்கு இருக்கிறது 2 போட்டி தான். ஒன்று சமையல் போட்டி, ஒன்று கோலம் போட்டி. சமையல் எனக்கு சுத்தமாக வராது, அதில் கப்பும் அடிக்க முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே வழி இந்த கோலம் போட்டி தான். ஒழுங்கா நான் சொல்கிற மாதிரி கேளு. அன்னைக்கு நைட்டே எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா அம்மாவும் பொண்ணும் கோலம் போட ஆரம்பிச்சாங்க. அட என்னக்கா, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு தானே கோலம் போட சொன்னாங்க, இப்போவே போட்டுன்னு இருக்க? எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ எங்கள் ரோட்டை பார்த்துன்னு போ. அங்கே போட்டுன்னு இருக்கிறது யாருக்காவது சொன்ன அவ்வளோதான். ஏம்மா, எனக்கு தேவையில்லாத வம்பு. நீ எப்போ வேணா போட்டுக்கோ. உன் கூடலாம் சண்டைக்கு நிற்கிறதுக்கு நான் தயாரா இல்லைப்பா. அந்த பயம் இருக்கணும் இந்த செல்வியை பார்த்தா. சைலண்டா அங்கே ரோட்டை பார்த்துன்னு போ. இவங்க ரொம்ப பெரிய கோலமாக போட்டாங்க. போடுறதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் தூங்குறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. ஆனால் இவங்க போய் தூங்கினதுக்கப்புறமா 4 மணிலேருந்து ஒரே மழையாக பெஞ்சுன்னு இருந்துச்சு. அடுத்த நாளும் ஆச்சு. செல்வியோட கோலம் எல்லாமே மழையில் அழிஞ்சிட்டு இருந்துச்சு.
கவிதாவும் 5 மணிக்கெல்லாம் எழுந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன கோலமாக போட்டாங்க. என்னம்மா இவங்க இன்னமும் கோலம் போடுறதுக்கு வரவே இல்லை, இன்னும் தூங்கின்னு இருக்காங்க போல. 6 மணி ஆயிடுச்சுமா, இன்னமும் வரல, என்னாச்சுன்னு தெரியலையே. அவங்க எப்படியானா போட்டோம் வீடு கவி, அவங்க எப்பனா எழுந்து போட்டுக்கிட்டோம். இப்ப நம்ம போய் மட்டும் எழுப்பணும்னு வச்சுக்கோ, ஏன் என்ன சீக்கிரமா எழுப்பலன்னு அதுக்கும் சண்டைக்கு வருவாங்க. நம்ம ஏதோ போட காணோன்னு எழுப்பலான்னு போனா நமக்கே அது ஆப்பாயிடும். அவங்க சரியில்லை, அவங்க பேச்சவே எடுக்காத என்கிட்ட. அதுக்கப்புறமா செல்வியும் 7 மணிக்கு எழுந்து வந்தாங்க. ஐயோ, என் கோலத்து மேல யார் தண்ணி ஊத்துனது? ஏய், நீங்க தானே என் கோலத்து மேல தண்ணி ஊத்துனது. என்ன நீங்க ஜெயிக்கணும்னு இப்படி பண்ணீங்களா? ஏதோ நாங்க உன் கோலத்து மேல தண்ணி ஊத்தணுமா? நாங்க 5 மணில இருந்து எழுந்துன்னு இருக்கோம். நீ எப்ப கோலம் போட்டன்னு கூட நாங்க பாக்கல. நல்லா கண்ணை திறந்து பாருமா, மழை வந்து எல்லா கோலமும் போயிடுச்சு உந்து. சரி சொல்லாத, ஊர் தலைவர் வரட்டும் எல்லாம் சொல்லி கொடுக்கறேன். 5 மணிக்கே நான் எழுந்து போட்டுன்னு இருக்கேன். இந்த சின்ன நட்சத்திர கோலத்தை 6 மணிக்கு எழுந்து போட்டுட்டு போய் சொல்றியா நீ நம்பலைன்னா போ, ஊர் தலைவர் வந்துன்னு இருக்காரு பாரு, அவர்கிட்டயே கேளு. தலைவர் 6 மணிக்கெல்லாம் நான் கோலம் போட்டு போய் தூங்கிட்டேன். இப்போ எழுந்து பார்த்தா இவங்க என் கோலத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க, என்னன்னு கேளுங்க. எது காலையிலே எழுந்து போட்டியா? 4:30 மணி வரையும் ஒரே மழை, எங்கடா கோலம் போட்டி நின்றுடுமோன்னு இந்த பக்கமே திரிஞ்சுன்னு இருக்கேன். நானே 5 மணிலேருந்து இந்த மரத்துக்கு கீழே தாம்மா உக்காந்துன்னு இருக்கேன். நீ வந்து கோலம் போட்டதையே நான் பார்க்கலையே, என்ன போய் சொல்லின்னு இருக்கியா? இப்போதான் நாங்கள் எல்லாம் செக் பண்ணிட்டு போனோம், உன் வீட்டு முன்னாடியே ஒரு கோலமும் இல்லை. ஏதோ அவங்களாவது ஒரு சின்ன கோலத்தை போட்டு வச்சிருக்காங்க, அது கூட இல்லை உன் வீட்டு முன்னாடி. இப்போதைக்கு அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அடச்சா, இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. நடந்த எல்லாத்தையும் செல்வி அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லின்னு இருந்தாங்க. பாத்தியா, நான் அதான் சொன்னேன்ல, உன் பேராசனால என்ன ஆச்சுன்னு பாத்தியா? 2 மணி வரையும் போட்டோம், ஒரு பிரயோஜனமும் இல்ல. சின்ன கோலத்தை போட்டு அந்த பொண்ணு ஜெயிச்சிடுச்சு. இப்போ ஒரே அசிங்கமா போச்சு எனக்கு. போ. பாத்தியா கவி, ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ அது முக்கியம் இல்ல, கலந்துக்கிறோமான்றதுதான் முக்கியம். நீ கலந்துக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? உன் சின்ன அழகான கோலத்துக்கு 5000 ரூபாய் பரிசு நமக்கு. இப்போ ஊர் தலைவரே சொன்னாரு இப்போதைக்கு அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு. ஓ ஆமாம்மா, நீ சொன்னதும் சரிதான். இதுக்கப்புறம் நான் எப்பயுமே உன் பேச்சு தாமா கேட்பேன். இதுக்கப்புறம் எந்த போட்டி வந்தாலும் நான் கண்டிப்பா அதில் கலந்துப்பேம்மா. செல்வியோட கணவர் பேர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.